ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்துடைய ஒரு கடைசி பகுதியிலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த வருஷத்துடைய கடைசி பகுதியிலே புத்தாண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து ஒரு 5 நாட்கள் நம்ம நிச்சயம் பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம், ஒரு அங்கலாய்ப்பு, மனதில் ஒரு குழப்பம், இதெல்லாம் கூடிய மட்டும் எல்லாருக்குமே ஏற்படுவது உண்டு. நமக்கு என்ன வாக்குத்தத்தை கிடைக்க போதோ, இந்த வருகிற ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போதோ. உலகத்தான விடுங்க, அவன் எதாவது ராசி பலன் பார்ப்பான். ஆண்டுடைய பிள்ளைகளுக்குமே ஒரு நல்ல வாக்குத்தத்தை நமக்கு கிடைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம்லாம் நமக்கு ஓடும். எல்லாம் ரைட்டு. யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்படி பல எதிர்பார்ப்புகள் இந்த வருடத்தினுடைய கடைசியிலே நம்முடைய மனதை போட்டு என்ன செய்யணும்னா உருட்டி எடுக்கும். அது இப்போ பாருங்கள், இன்றைக்கி 26ஆம் தேதி ஆகிட்டு, இன்னும் ஒரு 5 நாட்கள் தான், டக்குன்னு வருஷம் முடிய போகுது. அப்போ புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, என்ன செய்யலாம், புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் கரெக்ட். ஆனால் வேதம் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. ஒரு ஆண்டை சுதந்திரிப்பதற்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு, நாட்கள் நன்றாக இருப்பதற்கு நமக்கு ஒரு சில ஆலோசனை தரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஏதோ கேட்டு பார்த்து அப்படிலாம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்தால் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அதுதான் 128ஆம் சங்கீதத்தை சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போது நம்ம எதிர்பார்க்கிறதோடு நின்றக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு நம்ம பிரயாசப்படணும். அதை தான் இந்த 5 நாளில் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு புத்தாண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும், மகிமையான ஆண்டாக இருக்கும், சந்தோஷமான ஆண்டாக இருக்கும். நம்ம சாதாரண உலக தமிழில் சொல்லப்போனால் மங்களகரமான அப்படி சொல்லுவாங்க இல்லையா, மகிழ்ச்சியான ஒரு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போமா. சங்கீதம் 19:20 12ஆம் வசனம். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பார்த்தீங்களா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படியே தப்பிதங்களே யார் உணர்வான்? நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமாக அமையணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு நாள் கண்மொழித்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வாக்கு தத்தமோ ஏசு எப்படிப்பட்டவெல்லாம் பார்க்கணும். இந்த 5 நாட்கள் கொஞ்சம் நம்ம சிந்தனையை நீங்கள் குடும்பமாகவே இந்த கண்மொழித்தின் வார்த்தைக்கு என்ன கொஞ்சம் செவி கொடுக்கும். தன் பிள்ளைகளை, தன்னுடைய தப்பிதங்களை, தன்னுடைய கீழ்ப்படியாமைகளை உணர்கிற ஒரு இருதயம் இருந்தால் புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு. அதை செய்தவன் தான் சொல்கிறான். மறைவான குற்றத்தை செய்ததான தாவீது தான் சொல்லுகிறான், எனக்கு என்னுடைய பிழைகளை உணரக்கூடிய ஒரு இருதயம். வாஸ்தவம் தான். அவன் பாவம் செய்த போது நாத்தானை அனுப்பி ஆண்டவர் பேசின போது தவறு என்பதை ஒத்துக்கொண்டான், மனம் திரும்பினான், தெய்வ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான், 51ஆம் சங்கீதத்தை பாடினான். அதுக்கு பிறகு அவன் எந்த தப்பும் பண்ணலைன்னு 1 ராஜாக்கள் 15:5 கர்த்தரே அவனுக்கு என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார். அதுக்கு பிறகு நடந்த காரியம் பார்த்தீங்களா, எல்லாம் சக்ஸஸ். அப்போ புத்தாண்டு நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிழைகளை உணரும். இளைய குமாரன் உணர்ந்து தகப்பன்ட்ட வந்தபோது இழந்து போனது எல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு இழந்து போனதையும் ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியாக சக்ஸஸ் ஆகணும்னா நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து இந்த நாள் முழுவதும் நீங்கள் உணர்ந்து மனம் திரும்புங்க. புத்தாண்டு
சக்ஸஸ் அண்ட் காட் பிளஸ் யூ.